இந்தியாவை பொறுத்தவரை நம்ம ஒரு விஷயத்தை நல்லா உணர்ந்துக்கணுங்க. இது ஒரு ஹிந்து நாடு அப்படின்னு நம்ம சொன்னா, இது ஹிந்து மதத்தை மையப்படுத்தி இருக்கக்கூடிய நாடு என்று சொல்வதை விட ஹிந்து வாழ்வியல் முறையை மையப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு நாடு. இந்து வாழ்வியல் முறைக்கும் இந்து இன்னைக்கு ரிலீஜியன் அப்படின்னு அந்த டாக்டரினுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ். அது எல்லாருமே நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு காசி எடுத்துக்கலாம். காசி 1194 1194 முதன் முதலாக பனாரஸ் தாக்கப்பட்டது. உடைச்சிட்டாங்க. முஸ்லீம் இன்வேடர்ஸ் வந்து உடைச்சிட்டு போயிட்டாங்க. 1212 ஒரு பெங்கால் ஒரு சேனா டைனாஸ்டி விஸ்வரூபா அவர் வந்து ஒரு கம்பத்தை நடுறார். உடைஞ்சு போன காசி கோவில் ஒரு கம்பத்தை நட்டு என்ன சொல்றாருன்னா, இது மகாதேவனுடைய விக்டரி கம்பம் அப்படிங்கிறார். 1212. ஸோ பெங்காலு காசிக்கு என்ன சம்பந்தம்? பட் ஒரு ராஜா வந்து நடுறார், நீ உடைச்சிட்ட, இருந்தாலும் இது மகாதேவனுடைய இடம். 1250 1250 குஜராத்தில் சேத் வஸ்துபால் அப்படிங்கிற ஒருத்தர் அப்பவே 1 கோடி ரூபாய் கொடுக்குறாரு, காசி கோயிலை திரும்ப கட்டுங்கப்பான். குஜராத்துக்கும் காசிக்கும் என்ன சம்பந்தம்? 1276 ஹொய்சலா கிங் கர்நாடகால வீர நரசிம்மா 2 அவர் என்ன சொல்றாருன்னா, நீ காசி போய் வழிபட்ட அப்படின்னா நீ ஜிசியா டாக்ஸ் கொடுக்கணும். ஜிசியா டாக்ஸ் கொடுக்காம காசியில் வழிபடுறதுக்கு அனுமதி இல்லை. கர்நாடகால ஹெப்பாலே அப்படிங்கிற ஒரு கிராமத்தை எழுதி வைக்கிறாரு. இந்த கிராமத்திலிருந்து வரக்கூடிய வருமானம் சவுத் இந்தியாவிலிருந்து யாரு காசிக்கு போனாலும் ஜிசியா டாக்ஸை நான் கட்டுறங்கிறார் வீர நரசிம்மா 3. நீங்க ட்ரேஸ் பண்ணி பாருங்க. காசி ராஜாவுக்கும் ஹொய்சலாவுக்கும் என்ன சம்பந்தம்? காசி ராஜாவுக்கும் சேனா டைனாஸ்டி பெங்காலுக்கு என்ன சம்பந்தம்? அதன் பிறகு நீங்க பாருங்க, இன்னைக்கு நாம சீக்கியர்கள் அவங்க வந்து ஹிந்து சீக்கியர்கள் பேசுறோம். மகாராஜா ரஞ்சித் சிங் போய் கோல்டு பிளேட் அடிக்கிறார். மராட்டி ராணி அகிலபாய் ஹோல்கர் 300வது பிறந்த நாள் விழா நம்ம கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அவங்க திரும்ப அந்த டெம்பிளை கட்டுறாங்க. ஸோ ஒரு விஷயத்தையும் பார்க்கும் பொழுது ஒரு சிவிலைசேஷன் மார்க்கர் நாம எல்லோரும் ஒன்றாக நின்று இருக்கின்றோம். எப்பொழுதுமே நாம வடக்கு தெற்குன்னு பார்க்கலீங்க. மகாபாரதம் சாப்டர் 9 பீஷ்ம பருவத்தை நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு கேட்குறாங்க பாரத வருஷங்கிறது என்ன அப்படின்னு. நான் சொல்றது மகாபாரதத்தில் சாப்டர் 9 பாரத வருஷம்னா என்ன சண்டை போட்டுக்கிறாங்களே, குருஷேத்திராவை லொக்கேட் பண்ணுங்கிறாங்க. அன்னைக்கு அந்த சாப்டர் 9ல லொக்கேட் பண்றாங்க. பாரத வருஷங்கிறது என்ன? 250 நாடுகள் இருக்கக்கூடிய பாரத் வருஷா. சோளாங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க மகாபாரதத்தில், திராவிடாங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க, உத்கல் வார்த்தையை பயன்படுத்துறாங்க, கிர்கிஸ்தான் லொக்கேட் பண்றாங்க, கஜாகிஸ்தான் லொக்கேட் பண்றாங்க. 250 நாடுகள் அடையாளப்படுத்துறாங்க. அதன் பிறகு அதோடு நிக்கல, 300 வழிபாட்டு தலங்களை மகாபாரதத்தில் அடையாளப்படுத்துறாங்க. 300 வழிபாட்டு தலங்கள் எப்படி கனெக்டட்? அதோட நிக்கலீங்க, 30 பெரிய ஏரிகளை மையப்படுத்துறாங்க மகாபாரதம். இது 30 ஏரிகள் இருக்கக்கூடிய நாடு. அதோட அவங்க நிக்கலீங்க, 150 மவுண்டன் ரேஞ்சஸ் மலைகள் இருக்கக்கூடிய ஊரை சொல்றாங்க. அப்ப குருஷேத்திர போருக்கும் திராவிடம் சோளா இது பயன்படுத்தக்கூடியதுக்கும் நீங்க பாருங்க. ஸோ தேர் கனெக்டிங். இது பாரத வருஷம். இங்க தான் குருஷேத்திரால போர் நடக்குது. விஷ்ணு புராணம் நாம இன்னைக்கு சண்டை போட்டுக்கலாம். சில பேர் சொல்றாங்க விஷ்ணு புராணங்கிறது கிறிஸ்துக்கு 5 நூற்றாண்டு முன்னாடி எழுதப்பட்ட, சில பேர் சொல்றாங்க கிறிஸ்து இறந்த பிறகு 4 நூற்றாண்டு. விஷ்ணு புராணத்தை கேட்கறாங்க பாரத் வருஷம் என்னன்னு. கடலுக்கு மேலையும் இமயமலைக்கு கீழையும் இருக்கிறது பாரத் வருஷா. அதோட நிற்கலீங்க. அப்ப கூட நம்ம சொல்லலாம் சும்மா அடிச்சுட்டு போயிட்டாங்க. இமயமலையிலிருந்து கீழே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டீங்கன்னா அது 1000 யஜ்னாவா இருக்கும். ஒரு யஜ்னா 3.12 கிலோமீட்டர். அப்ப 3120 கிலோமீட்டர் ஸ்ட்ரெயிட் லைன். எங்க சொல்றாங்க? விஷ்ணு புராணத்துல சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு யாராச்சும் உட்காந்துக்கிட்டு வடக்கு தெற்குன்னு சொன்னாங்கன்னா அவங்க பெரிய முட்டாள்கள். காரணம், இவ்வளவு சரித்திரம் நம்முடைய நாட்டில் இருக்கு, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. விஷ்ணு புராணத்திலிருந்து மகாபாரதத்திலிருந்து ஒரு காசி அப்படிங்கிற ஒரு வழிபாட்டு தலத்தை இவ்வளவு சொல்ல முடியும். இத்தனை பேர் இருந்தாங்க. 1770 மார்த்தாண்ட ராஜா வந்து கொலைச்சல்ல போய் யார் அடிச்சாருங்க? டச் அடிச்சார். அவர் தமிழ்நாடு கேரளான்னு பார்த்தாரா? டச் உள்ள கூடாது, அவர் போய் அங்க தூக்குனார். அஹோம் டைனாஸ்டி அஸ்ஸாம்ல அது வரைக்கும் அவுரங்கசீப் அனுப்பிச்ச மிகப்பெரிய படையை அஸ்ஸாம் நோக்கி அஹோம் டைனாஸ்டி போய் தோக்கடிச்சாங்க. ப்ராஃபட் முகமது 632 இறந்த பிறகு வெறும் 100 வருஷத்துல அட்லாண்டிக் ஓஷன்ல இருந்து கிட்டத்தட்ட சைனா வரைக்கும் கேலிப் பவர் இருந்துச்சு. கேலிப்ஸ் 100 வருஷம் 732 பிடிச்சிட்டாங்க. ஆனா இந்தியாக்குள்ள வரக்கு 600 வருஷம் ஆச்சு. லலிதாதித்யர் என்னார் காஷ்மீர், அவரை தாண்டி வர முடியல. 500 வருடங்கள், அதாவது எல்லா பக்கம் 100 வருஷம் போயிட்டாங்க. ஆனா இந்தியாக்குள்ள வர 500 இயர்ஸ் தேவைப்பட்டுச்சு. அவங்க வந்து தமிழ்நாடு கர்நாடகா காஷ்மீர்னு பார்த்தாங்களா? ஸோ அதனால் இன்னைக்கு ஆர்மி சீஃப்னுடைய பிரீஃபிங் பார்த்தீங்கன்னா they quoted this history. அதை கூட தவறாக புரிந்து கொள்ள